ஹலோ காய்ஸ், இந்த காணொளியில் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய மலை பேர்ணாம்பட்டு குடிப்பள்ளி கிராமத்துக்கு அருகில் சென்றாய சுவாமி ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய மலை தாங்க நீங்கள் இந்த காணொளியில் பார்க்கக்கூடிய மலை. இது எங்கே இருக்குன்னா பேர்ணாம்பட்டில் குடிப்பள்ளி கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்குது. இதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, கண்ணிற்கு பச்சிலை மூலிகை மருந்து விடக்கூடிய நிகழ்வு நடக்கிறது. இது ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதி இந்த நிகழ்வு நடக்குது. இதனுடைய பயன் என்ன அப்படின்னா, இந்த கண்ணுக்கு பச்சிலை மருந்து விடுவதனுடைய பயன்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பயன்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குறைபாடுகள் வெகு விரைவாக சரியாகி விடுமா. அதே போல் ஒற்றை தலைவலி, இருபக்க தலைவலி என தீராத தலைவலி பிரச்சனை உடனடியாக குணமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை, வயிற்று வலி, கர்ப்பப்பை கோளாறு பிரச்சனை, இது போன்ற நோய்களும் இந்த பச்சிலை மருந்து விடுவதின் வழியாக குணமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இது எல்லாமே விரைவில் குணமாகுது அப்படிங்கிற மாதிரி அங்கே நீங்கள் அந்த காணொலியில் பாருங்கள். கூட்டம் வந்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. காரில் வர்றவங்க ஒரு பக்கம், ஆட்டோவில் வர்றவங்க ஒரு பக்கம். இதில் என்ன அழகுன்னா, பல மாநிலங்கள்ல இருந்தும் இந்த பச்சிலை மருந்து விடுறதுக்கு 2 நாள் முன்பாக, 1 வாரம் முன்பாக இரவு வரிசையில் நின்றுக்கிட்டு இப்படியெல்லாம் பல்வேறு வகையில் நீங்கள் பாருங்கள். அந்த காணொலியை பாருங்கள், எவ்வளோ கூட்டம் நிற்குதுன்னு. ஆட்டோ ஒரு பக்கம் போனது போய்கிட்டே இருக்குது, 2 வீலரில் ஒரு பக்கம் போகிறாங்க, காரெல்லாம் 1 மீட்டர் 2 மீட்டர் கிலோமீட்டர் தூரத்துலேயே நிறுத்திடுறாங்க. இப்போ படித்தவர்கள் படிக்காதவர்கள் என அனைத்து கூட்டங்களும் நீங்கள் பாருங்கள். அந்த காரில் கூட மக்கள் கூட்டமாக வந்தவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் நிற்கிறவங்கள பார்த்து சொன்னோம், நாங்களும் குடும்பத்தோடு சரி என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்ப்போமே அப்படின்னு நண்பர் வழியாக தெரிஞ்சு அங்கே போனோம். போகும்போது உண்மையிலே அப்படி தான் இருக்குது. அது கேட்கும்போது அங்கே வந்தவங்க கிட்ட தொடர்ந்து நாங்கள் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுது. 2 பேர்கிட்ட கேட்கும்போது எனக்கு கிட்ட பார்வை இருந்துச்சு, சரியாயிடுச்சுன்னு ஒருத்தர் சொல்கிறார், நல்லா படிக்கிறேன் அப்படின்றாரு. இன்னொருத்தருக்கு தூர பார்வை இருந்தது, அது எனக்கு சரியாக போச்சுங்கிறாரு. இன்னொரு தலைவலி பிரச்சனை, எனக்கு தீராத தலைவலியாக இருந்தது, அதுவுமே இங்கே தொடர்ந்து நான் ஒரு 5 மாதத்துக்கு மேலே வந்துட்டுருக்கிறேன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கும் இது போல் ஏதாவது எண்ணம் இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள். இதுக்கு என்ன விதிவிலக்கு அப்படின்னா, கண் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் மட்டும் 1 வருஷம் ஆகாமல் இந்த மருந்தை கண்ணுக்குள்ளே விடக்கூடாதான். அந்த மருந்து விடும்போது கண் நிறைய எரிச்சலாக இருக்குது. பிறகு அப்புறம் சரியாயிடுது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். இது நல்ல ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது.